Hi students, welcome to KC Botany. நாம் இந்த தடவை 10th Social Science quarterly examsக்கு டாப் மோஸ்ட் 2 மார்க் 5 மார்க் அண்ட் 8 மார்க் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டில் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் மார்க் பண்ணக்கூடிய கொஷின்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதனால் நான் மார்க் பண்ணுறதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான ஏதேனும் 2 காரணங்கள், அது வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4th கொஷின், 3ஆம் உலக நாடுகள் பற்றி குறிப்பு வரைக, நோட் ஆன் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5, 6 ராமலிங்க அடிகளின் சீர்திருத்தங்கள் குறித்து குறிப்பு எழுதுக. மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்கள், டாகர் ஏல ஆதிபத்தியம். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், 7th கொஷின். அதுக்கடுத்து முத்து துறைமுக நிகழ்வை விவரி. ஸோ இந்த 8th கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 9th கொஷின் 10, இதுவும் ரொம்ப முக்கியமானது. பதுங்கு குழி போர் முறை குறித்து நீங்கள் அறிவது என்ன, அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பிரெட்டன் உட்ஸ் இரட்டைகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான். ஸோ அதை வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக, அதை வந்து படிச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டு சென்ற சூழ்நிலைகள், அது பாருங்கள். அதுக்கடுத்து தேர்டு கொஷின் 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்களை நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலை, அது வந்து நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து ஜெர்மனியின் தொடர்புடைய வெர்சேல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை கோடிட்டு காட்டுக, இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 2ஆம் உலகப் போரின் விளைவுகள், 5th கொஷின், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஷின்லாம் படித்து தான் ஆகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7th கொஷின், முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இந்த கொஷின்லாம் மார்க் பண்ணதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து 8 மார்க்கு. 8 மார்க்கில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நமக்கு வந்து 5 மார்க்ஸ்லேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 8 மார்க்ஸ் இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இதெல்லாம் பாருங்கள். அந்த 4th கொஷினு, 5th கொஷின், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது 4th, இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து 6th பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து 5 மார்க்ஸ்லையுமே என்ன பண்ணியிருந்தோம், சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணிங்க, படித்து வச்சுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த செகண்ட் கொஷின், பருவமழை வெடிப்பு என்றால் என்ன. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். மார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மார்க் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, படிச்சிங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பேன் அப்படின்னா மார்க் பண்ணுறதை படிச்சுருங்க. அதுக்கடுத்து பன்னாட்டு வணிகம், அது வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 4th கொஷின், பன்னாட்டு நெடுஞ்சாலை பற்றி சிறு குறிப்பு வரைக, இது வந்து ரொம்ப நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து இந்தியாவோட வேளாண்மை முறைகள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிலக்கரியின் வகைகள், இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து தகவல் தொடர்பு என்றால் என்ன, அதன் வகை, இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா அதிக மழை பெறும் பகுதிகளை குறிப்பிடுக. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி குறிப்பிடுக, இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து வேளாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. அதுக்கடுத்து இந்தியாவின் மென்பொருள் இடப்பெயர்வு என்றால் என்ன, அதன் வகைகள், இது வந்து இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த நகரமயமாக்கல் என்றால் என்ன, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. அதுக்கடுத்து இந்த 2வது கொஷின், மழைநீர் சேகரிப்பு, அதை பற்றி நம்ம ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு பருவக்காற்று பற்றி குறிப்பு எழுதுக. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமயமலையின் உட்பிரிவுகளின் அதன் முக்கியத்துவம், இந்த 8th கொஷின் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாலைகள் பறவைகள் பற்றி எழுதுக. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ அதுக்கடுத்து பல்நோக்கு திட்டம்னா என்ன, ஏதேனும் 5 திட்டங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துகளை, இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள், புதுப்பிக்க இயலும் புதுப்பிக்க இயலா வளங்கள். இந்த புதுப்பிக்க இயலும் ரினியூபிள் நான் ரினியூபிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து இந்திய காடுகளை பற்றி விவரி, இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 8 மார்க்கு. ஸோ 8 மார்க்கில் நமக்கு வந்து அந்த டயக்ராம் இதெல்லாமே வரும், மேப்பு. ஸோ மேப்பு இதில் வந்து என்ன இருக்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் நமக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடியது. சரிங்களா? இந்த 4 மேப்பில் இருக்கிறதையும் என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்ஸு. ஸோ சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. இந்த ஃபஸ்ட்டு கொஷின் இருக்கு பாருங்க. அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக. இது வந்து நல்லா பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த சைன் கொஷின், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் சிறப்பு அதிகாரங்கள், அது வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 4th கொஷின், உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6th கொஷின், 6 அண்டு 7. ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். செம்மொழி தகுதி பெற்ற இந்திய மொழிகள், இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8th கொஷின், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 5 கொஷின் தான் கொடுத்துருக்கோம். இந்த 5ல் இந்த ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 2ண்டு, 3ர்டு. ஸோ 3ர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 5th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள், அது வந்து பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு. எக்கனாமிக்ஸில் வந்து 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம வந்து ஒரு 7 தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நாட்டு வருமானம், இது வந்து படிச்சிருங்க. உலகமயமாக்கலின் நேர்மையான தாக்கங்கள், அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து தனிநபர் வருமானம், தல வருமானம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பசுமை புரட்சியோட விளைவுகள், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து உலக வர்த்தக அமைப்பின் குறிக்கோள் 2. ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜிடிபி, அதை பற்றி படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி கேட்டதில் இந்த உலக மயமாக்கலின் சவால்கள். அதுக்கடுத்து புதிய வேளாண் கொள்கையின் முக்கிய குறிக்கோள், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பொது விநியோக முறை, பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இது வந்து பார்த்து வச்சுங்க. இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து பார்த்துருங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ மார்க் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் புக் பேக்கில் நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.